அதிகரிக்கும் வெப்பநிலை குறித்து வானிலை மையம் அறிவிப்பு, ஹிஜாப் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை எப்போது உள்ளிட்ட செய்திகளை எக்ஸ்பிரஸ் தொகுப்பில் பார்க்கலாம். யுக்ரைனிலிருந்து தாயகம் திரும்பிய மாணவர்கள் படிப்பை தொடர மத்திய அரசு உதவ வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மக்களவையில் பேசிய அவர், யுக்ரைனில் மருத்துவம் படித்த ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் போர் காரணமாக கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் 10,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் அதில் 1,900 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறினார். போர் முடிவுக்கு வராத சூழல் ஏற்பட்டுள்ளதால் தாயகம் திரும்பிய மாணவர்கள் படிப்பை தொடர மத்திய அரசு உதவ வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் திமுக எம்பி கனிமொழி குறிப்பிட்டார். தான் பேசுவதை திமுகவினரால் தடுக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். 3 வழக்குகளில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திருச்சி கண்டோன்மென்ட் காவல் நிலையத்தில் 2வது முறையாக ஆஜராகி கையெழுத்திட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் வேலுமணி வீட்டில் சல்லி காசு கூட பிடிபடாத நிலையில் 11 கிலோ தங்கம் பிடிபட்டதாக பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஜாமீனில் இருக்கும் நிலையில் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பது குறித்து RS பாரதி தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த ஜெயக்குமார், தங்களை யாரும் மிரட்ட முடியாது என்றார். பேட்டி ஆர்டர்ல இருக்கா, ஜெயக்குமார் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு. எனவே இதெல்லாம் அவர்கள் எப்படியாவது என் வாயை மூடன்னு பார்க்குறாங்க. என் வாயை மட்டும் இல்லை, 1.5 கோடி 90 கோடி வாயை மூட முடியாது, தமிழ்நாட்டு மக்களுடைய வாயை மூட முடியாது. இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் நம்பர் 1 முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி யார் ஐநா சபை சொல்லிச்சா? அவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஐநா சபை சொல்லிச்சா? ஐநா சபை சொல்லிச்சு இல்லை இது பிற நாடுகள் ஏதாவது சொல்லிச்சா? தனக்குத்தானே மகளும் சுட்டியிருக்கு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 3 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து 19ஆம் தேதி வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். இதனால் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிக்கு 2 நாட்கள் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹிஜாப் தடை செல்லும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் உடுப்பியில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. செவ்வாயன்று தீர்ப்பு வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை மூட அதிகாரிகள் உத்தரவிட்டனர். ஹிஜாப் தடை செல்லும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் இன்று மீண்டும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டன. ஆனால் மார்ச் 21ஆம் தேதி வரை ஊர்வலங்கள், கொண்டாட்டங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் என உடுப்பி மாவட்ட துணை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் கடப்பாவில் கொள்ளையன் தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றபோது தாயிடமிருந்து தவறி கீழே விழுந்த 5 மாத குழந்தை உயிரிழந்தது. கடப்பா ராமச்சந்திராபுரம் பகுதியைச் சேர்ந்த பாரதி தனது 5 மாத ஆண் குழந்தையுடன் வீட்டிலிருந்து மாடிப்படி வழியாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த கொள்ளையன் பாரதி கழுத்தில் அணிந்திருந்த நகையை பறிக்க முயன்றுள்ளார். இந்நிலையில் கொள்ளையனை தடுக்க முயன்றபோது பாரதியின் குழந்தை சுமார் 12 அடி உயரத்திலிருந்து கீழே தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பி ஓடிய கொள்ளையனை தேடி வருகின்றனர். ஹோலி பண்டிகை விடுமுறைக்கு பின் ஹிஜாப் தொடர்பான மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா தெரிவித்தார். இஸ்லாமியர்களின் மத சடங்குகளில் ஹிஜாப் அத்தியாவசியமானது அல்ல என்றும், கர்நாடகாவில் கல்வி நிறுவனங்களில் மாணவிகள் ஹிஜாப் அணிய அனுமதி மறுக்கப்பட்டது செல்லும் எனவும் அம்மாநில உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து மாணவிகள் சிலர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா முன் ஆஜரான வழக்கறிஞர் சஞ்சய் ஹெக்டே மாணவிகளின் மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என முறையிட்டார். தேர்வுகள் தொடங்க உள்ளதால் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அப்போது ஹோலி விடுமுறைக்கு பிறகு மனு விசாரிக்கப்படும் என தலைமை நீதிபதி ரமணா தெரிவித்தார். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகே சுற்றித் திரிந்த முதலையை வனத்துறையினர் பிடித்தனர். கொளப்பாக்கம் வரப்பிரசாத் நகரில் நேற்று நள்ளிரவு நாய்கள் அதிக அளவில் குரைத்தன. சந்தேகமடைந்த பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது சாலையில் முதலை கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த உயிரியல் பூங்கா ஊழியர்கள் மற்றும் வனத்துறையினர் முதலையை பிடித்தனர். உயிரியல் பூங்காவில் இருந்து முதலை வெளியேறியிருக்கலாம் என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.
முதுநிலை மருத்துவ மேற்படிப்பில் அரசு மாணவர்களுக்கான 50 விழுக்காட்டு ஒதுக்கீட்டிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முதுநிலை மருத்துவ மேற்படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு 2020ஆம் ஆண்டு அரசாணை வெளியிட்டது. இதற்கெதிரான மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தமிழக அரசின் அரசாணைக்கு தடை விதிக்கவில்லை. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் இடஒதுக்கீடு அளிக்காமல் கலந்தாய்வை நடத்த வேண்டாம் என்று ரிட் மனுதாரர்களும் மத்திய அரசும் வலியுறுத்தினர். இந்நிலையில் தற்போதைய கல்வியாண்டில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதி வனப்பகுதியில் செம்மரைக்கட்டை வெட்டி கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்திரகிரி மண்டலத்திற்கு உட்பட்ட சாமல வனப்பகுதியில் செம்மரக்கட்டைகளை வெட்டி கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்றது. அதில் 20க்கும் மேற்பட்ட செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். அத்துடன் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாடி மலையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணா என்பவர் கைது செய்யப்பட்டார். அவருடன் இருந்த சிலர் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. மேலும் அதே பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெருமாள் நகரைச் சேர்ந்த ராஜேந்திரனையும் அதிரடிப்படையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கண்டியாநத்தம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. செல்வ விநாயகர் கோயில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற இப்போட்டியை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இருந்து 650 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் இதில் பங்கேற்றனர். 3 சுற்றுகளாக காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. சிறந்த முறையில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் நீண்ட நேரம் வீரர்களை திணறடித்த காளைகளுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. சூப்பர்